என் பேர் ராஜி. நான் விவசாயப்படி பகுதியில் தான் ஃபுட்பால் விளையாட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். நான் ஃபுட்பால் கோச்சு நூறு பாஷா என் பேர். ரொம்ப வருஷமாக ஃபுட்பால் ஆடுறத பார்க்குறேன். ஸோ இவர் வந்து நிறைய செலெக்ஷன்லாம் போகிறாரு வராரு. பட் எந்த ஒரு டீம் சக்ஸஸே இல்லை அவருக்கு. டீம் செலெக்ஷன் போகிறாரு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுன்னு செலெக்ஷன்லாம் போகும்போது எதுவுமே கிடைக்கிறது இல்லை அவருக்கு. ஏன்னா வந்து ரெக்கமெண்டேஷன் அது மட்டும் நிறைய வர்றதுனால ஸோ அவர் டேலண்ட்டுக்கான ஒரு ப்ரூஃப் அங்கீகாரம் கிடைக்கல அவருக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஸ்லம் சாக்கர் மூலியமாக வந்து எவ்ரி இயர் வந்து நேஷனல் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமாக வந்து அவர் கூப்பிட்டு போனால் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்ட்டு நான் நேஷனல்ஸ்க்கு ஸ்லம் சாக்கர் மூலியமாக நாக்பூர் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு நல்லா விளையாடி பர்ஃபார்ம் பண்ணி ஒரு இந்தியன் டீமில் செலக்ட் ஆனார். இப்போ ஸ்லம் சாக்கரில் வந்து ஹோம்லெஸ் வேர்ல்ட் கப் சொல்லி எவ்ரி இயர் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த இதில் வந்து இவர் வந்து நேஷனலில் பர்ஃபார்ம் பண்ணதுனால அவருக்கு இன்டர்நேஷ்னல் இந்தியன் டீம் சார்பாக ஸ்லம் சாக்கர் மூலிமா ஹோம்லெஸ் வேர்ல்ட் கப் சொல்லிட்டு எவ்ரி ஒரு கண்ட்ரியில் நடக்கும். அந்த இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் போகிறதுக்காக சான்ஸ் கிடச்சிருக்கு அவருக்கு. இந்த வருஷம் வந்து சவுத் கொரியாவில் செப்டம்பர் 21 28 வரைக்கும் நடக்குது. அதில் போய்ட்டு இவர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. இவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள்லாம் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா வந்து அவர் ரொம்ப வருஷமாக விளையாட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு இது விளாடணும், ஒரு இது வரணும், ஒரு கிளப்ல ஆடணுன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அவருக்கு. இப்போ இது மூலயமா வந்து ஸ்லம் சாக்கர் மூலியமா ஒரு இந்தியன் டீம் ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருக்கு. அதை போய் அவர் நல்லா விளையாடி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்ட்டு நான் அவரை வாழ்த்தி விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். என் பேர் நூறு பாஷா. நான் ஃபுட்பால் கோச். நான் எங்கள் கோட்டபுரத்தில் வந்து ஃபுட்பால் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன் பசங்க. நான் இங்கே கார்பரேஷன் கிரவுண்டில் இங்கே மோர் தென் வந்து 100 ஸ்டூடெண்ட் வராங்க இங்கே. ஸோ நிறையா வந்து சின்ன குட்டீஸ்லேருந்து வராங்க. 6 இயர்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ பேட்ச் வைஸாக பிரித்து அவங்களுக்கு ஃபுல்லாக கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து மந்த்லி 1 மேட்சஸ் டோர்னமெண்ட்ஸ் மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ அடுத்த ஒரு லெவல் போகிறதுக்கான ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஒரு ஸ்டேட்டோ லெவல் போகிறதுக்கான செலெக்ஷன்லாம் கூப்பிட்டு போகிறது வருது. அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு முன்னோட்டமாக நான் பண்ணிட்டு இருக்கோம் அதை நாங்கள். ஸோ ஃபுட்பால் வந்து நான் ஃபுட்பால் எங்கள் இதுலன்னா நேஷனல் ரெஃப்ரியாக இருக்கிறதுனால ஸோ ஃபுட்பாலில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்தோன்னா எப்படிலாம் பசங்களை அச்சீவ் பண்ண முடியும், அவங்க கேரியர் எப்படி வரோன்றதுக்காக ஸோ பேசிக்லேருந்து கிராஸ் ரூட்லேருந்து கொண்டு வரோம் நாங்கள். ஸோ இதை வந்து நான் டெவலப் பண்ணிவிட்டு இங்கே கோட்டூர்புரத்தில் பசங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டுருக்கேன் நான் இங்கே.